கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நேரடியாக நமக்காக நம்முடைய காரியத்தை உணர்த்துவதற்காக சந்திக்கிறது போல இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தேவ வசனத்தை பிடித்து கொண்டு நம்முடைய இருளை நீக்கி சுடரை போல பிரகாசிக்க வேண்டும். எப்பொழுதாவது நடக்கும். கண்டிப்பாக தினமும் கவனமாக நீங்கள் இதை கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு எல்லாமே. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு பாடுறோமில்ல, அதே மாதிரி கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு எல்லாமே இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம். இன்றைக்கு அதிகாரம் 5 பிரசங்கி 1 முதல். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் செவி கொடுக்கும்படியான கவனம் நமக்கு தேவை. 2, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய தேவையான ஒரு ஆலோசனை. முக்கியமாக தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாதே. பழைய காலங்களிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இன்னும் அதற்கடுத்து தீர்க்கதரிசிகள் காலம், எல்லா சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிகரமான பேச்சை தேவன் உடனடியாக இறங்கி கண்டிப்பார். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக பேசும் தலைமுறை. நாம் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்போம். சமமாக அதை விட அதிகமாகன்னு சொல்லலாம், நிறைய கேட்டுக்கிட்டே வேற இருக்கிறோம். அதனால் நமக்கான வார்த்தைகள் நிறைய இருக்குது. கொட்டி கொட்டி அந்த வார்த்தைகளை நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். அதில் என்ன நிறைந்திருக்கும்? அதிகமான பேச்சில் பாவம் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுது. இங்கே உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. அப்போ இது ஒரு ஜென்ரல் ரூலாக நம்ம வச்சுக்கணும். வளவளான்னு பேசுகிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் சுருக்கமாக மிக சரியான வார்த்தைகளை அந்த சரியான விவரத்தை சொல்வதற்காக நாம் பழகணும். இது எப்போவுமே எங்கேயுமே நல்லது. அது குடும்பத்துலேயும் சரி, நட்பு வட்டத்துக்குள்ளேயும் சரி, வேலை ஸ்தலம் மற்றும் சமுதாயத்துக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும். இது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது, சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. 4 முதல். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எந்த காலத்திலையும் மக்களுக்கு இந்த ஆலோசனை தேவைதான். நாம் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், தேவனே எனக்கு இதை செய்யுங்க, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் இதை உமக்கு செலுத்துவேன். இதுக்கு பேர் தான் பொருத்தனை. நாம் தேவனிடத்தில் பொருத்தனை செய்தால், சில நேரம் மனுஷருக்கே நீங்கள் இதெல்லாம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் இதை பண்ணுவேன், இந்த வேலையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வெகுமதி கொடுப்பேன். மனுஷர்கிட்ட கூட பேசுகிறது உண்டு. மனுஷர்கிட்ட அதை மீறுவதும் உண்டு, மாற்றிக்கொள்வதும் உண்டு. ஆனால் தேவன் விஷயத்தில் நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டா கவனமாக இருங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. யாரும் உங்களை கழுத்து பிடிச்சி பொருத்தனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. தேவன் அப்படி நம்மக்கிட்ட கேட்டதும் கிடையாது. ஆனால் ஒருவேளை பொருத்தனை பண்ணிவிட்டால் அதை செலுத்துவதற்கு தாமதம் செய்யாதே, மிக சரியாக அதை செய்துவிடு. இல்லைன்னா அதுவே பாவமாக மாறிடும். இதுதான் நமக்கான எச்சரிக்கை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரைக்கும் வாசிச்சோம்னா,
அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை தன் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அழகாக இருக்கு இல்லையா? இது புரிஞ்சதுன்னா பொருத்தனைன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தேவன் இதை செய்தால் நான் அவருக்கு இதை செலுத்துவேன். இதுதான் பொருத்தனை. எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ரொம்ப தெளிவாக தான் வாயை திறந்து தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினால் சொல் தவறாமல் அதை அவன் செய்ய கடவன். நீங்கள் தான்ப்பா சொல்கிறீங்க, நீங்கள் அதை நிறைவேற்றுங்க. ஏன்னா வாயின் வார்த்தையில் நாம் தவறக்கூடாது. ஒருவன் சொல் தவறாமல் நடந்தால் அவன் பூரண புருஷனாகிறான். அதனால் தேவன் நமக்கு இதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஒரு வருத்தமான ஒரு சம்பவம். எப்தா அவன் செய்த பொருத்தனை அதை தன் மகள் மீது நிறைவேற்றியது அப்படின்னு நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும் 39வது வசனத்திலையும் வரும். தெரியும் இல்லையா? அவர் போருக்கு போகிறாரு. நான் வெற்றி பெற்று திரும்பும் பொழுது எனக்கு எதிரே என் வீட்டிலிருந்து எது வருகிறதோ அதை தேவனே உமக்கு நான் பலியிடுவேன். வசனம் பார்க்கும் பொழுது பொருத்தனைப்படி அவன் செய்தான் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப ஷாக்கான விஷயந்தான் அது. இப்போ பொருத்தனை என்பது அந்த காலத்தில் எவ்வளோ முக்கியமாக இருந்தது. அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு எதையும் செய்வதற்கு ரொம்ப கமிட்டடாக அவங்க இருந்திருக்காங்க. இப்போது நான் இதிலிருந்து ஒரு புதிய விஷயத்தை அல்லது அதை ஒட்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால், இந்த தலைமுறை நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. பொருத்தனை என்பதே ஒரு கமிட்மெண்ட் தானே. நான் இதை செய்வேன், தேவன் எனக்கு இதை செய்தால். அப்போது தேவன் செய்வதிலே அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நம் மீது மிகவும் கிருபை உள்ளவர். அவர்கிட்ட பிரச்சனையே வராது, அங்கே குறைவு இருக்கவே இருக்காது. ஆனால் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு, என் விண்ணப்பத்துக்கு பதில் பெற்றுக்கொண்ட பிறகு, நான் சொன்னதை சொல் தவறாமல் அதை நான் நிறைவேற்றுவேனா, இங்கே தான் எனக்கான சோதனை வரும். அப்போது நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற விஷயத்தில் ஒரு பொருத்தனையின் வாழ்க்கையை போல நாம் வாழணும். நம்மை நேசித்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த ஆண்டவருக்கு பிரியமாக விசுவாசமாக நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னு வச்சுக்கோங்களேன். அது பொருத்தனை செய்து கொண்ட ஒரு வாழ்க்கையை போல தவறாமல் தேவனுக்கு பிரியமான கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அதுதான் ஒரு கமிட்டட் லைஃப்னு சொல்கிறது. 1 சாமுவேல் 1:21, எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அந்த காலத்தில் பார்த்துங்களேன், வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் செய்து கொண்ட பொருத்தனையை தேவாலயத்துக்கு கொண்டு போய் செலுத்துவாங்களாம். அப்போ ஒரு வழக்கம் இருந்தது நமக்கு இதில் புரியுது. குடும்பங்கள் அந்த காலத்தில் கர்த்தர் தங்களுக்கு செய்யும் நன்மைகளுக்காக ஆண்டின் இறுதியில் நான் இதை கர்த்தருக்கென்று செலுத்துவேன். சில சபைகளில் கூட அந்த வழக்கம் உண்டு. ஆண்டின் இறுதியில் உங்கள் பொருத்தனை காணிக்கையை ஏதாவது நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது, நீங்களாக முடிவு பண்ணது, அதை கொடுக்காமல் இருந்துடாதீங்க. அப்படி கொடுக்காமல் இருக்கிறது நம் மீது குற்றமாக பாவமாக மாறிடுமா இல்லையா? அதனால் நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்கிறது உண்டு. ஜனங்கள் அதை செய்வதுண்டு. சங்கீதம் 61:8, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். பொருத்தனை என்பது ஒரு பொருளை கொடுப்பதாக மட்டுமல்ல. இங்கே வாசிக்கும்போது தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், தினமும் கர்த்தரை நான் புகழ்ந்து பாடுவேன். அது தினமும்ன்றார், கவனிச்சிங்களா? தினமும் அவர் ஒரு பொருத்தனையை நிறைவேற்றுவது போல தேவனை துதித்து கீர்த்தனம் பண்ணுகிறார். இஸ் எக்ஸால்ட்டிங் அண்ட் ப்ரைசிங் காட் எவ்ரி டே. பொருத்தனை மாதிரி பண்ணுறாராம். நாம் கூட செய்யலாம் இல்லையா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும்
பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அதுவே அவன் சிக்கி துன்பப்படும் ஒரு கண்ணி, ட்ராப்பாக மாறிடும். அதனால் பொருத்தனை விஷயத்தில் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. நீங்கள் சுயாதீனமாக முடிவெடுக்கலாம். கட்டாயம் கிடையாது. தேவனுக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்குற காணிக்கை விஷயத்திலே கட்டாயம் கிடையாது இல்லையா? அப்படியானால் பொருத்தனை என்பது அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு விஷயந்தான். நாம் பொருத்தனை பண்ணினால் அதை கர்த்தருக்கென்று சொல் தவறாமல் அதை உரிய நேரத்தில் உரிய காலத்தில் அதை செலுத்திடணும். இது ரொம்ப தெளிவாக இதை நான் மைண்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கும் பொருத்தனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய விருப்பம். அது அப்படி செய்தால் அதை செலுத்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை செய்யணுமே. அப்போ நம்ம பிரசங்கில் படித்ததை இன்னொரு முறை பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். 5:4 வசனம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். பொருத்தனை பண்ணிட்டு செய்யாமல் விட்டுறது அப்படின்றவன் பாவத்தை தன் மீது கூட்டிக் கொள்ளுகிறான். அப்போது அவன் மதீனமாக நடக்கிறது தானே. அந்த மாதிரி மூடத்தனமாக பண்ணுறதுன் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறதில்ல. ஆகையால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு பொருத்தனை அப்படின்ற எந்த கட்டளையும் கிடையாது. அப்படி ஒரு பிரமாணம் நமக்கு இல்லவே இல்லை. ஆனால் பொருத்தனை செய்யணும் அப்படின்றது நமக்கு நாம முடிவெடுக்கிற நம்முடைய மனதின் விருப்பம்தான். அதுக்கான முழு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருப்போம். ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, கிறிஸ்துவின் மகாபெரிய ஈவை ரட்சிப்பாக பெற்ற நாம், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், நம்முடைய மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையவே பொருத்தனை பண்ணி கொண்ட வாழ்க்கையை போல நாம் வாழணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, பொருத்தனையின் வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். தவறாமல் அக்காலத்திலே பொருத்தனையை தாமதியாமல் செலுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். தவறினவர்கள் அதன் மூலம் பாவத்தை கூட்டினார்கள். நாங்களோ தகப்பனே, கிறிஸ்துவுக்கு முன்பு பொருத்தனை செய்து கொண்டதைப் போல வாழ்க்கையை மொத்தமாக வாழ எங்களை வழிநடத்தும். அப்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.